இப்போ இந்த இன்ட்ரடக்ஷனோட நம்ம சில ப்ரிமிட்டிவ்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷனில் என்னெல்லாம் ப்ரிமிட்டிவ்ஸ் இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். ப்ரிமிட்டிவ்ஸுங்கிறது ரெண்டு ப்ரிமிட்டிவ்ங்க. ஒன்று சென்டு வித் பராமீட்டர் அண்ட் தென் ரிசீவர் வித் பராமீட்டர்ஸ். சென்டில் என்ன இருக்கும், யாருக்கு அனுப்புகிறோம், என்ன அனுப்புகிறோம். ரிசீவில் என்ன இருக்கும், எங்கேருந்து வருது, என்ன வருது. அதான் எங்கேருந்து வருது, என்ன வருது, யாருக்கு அனுப்புகிறோம், எங்கேருந்து அனுப்புகிறோங்க, என்ன அனுப்புகிறோங்கிறது தான் பராமீட்டரில் வந்துடும் இல்லையா. ஸோ நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சென்ட் ரிசீவ். சென்டுனா ஒரு கம்யூனிகேஷன், ஒரு மெசேஜை நான் சென்டராக இருந்து ஒருத்தருக்கு அனுப்புறது, இல்லை மல்டிபிள் பர்சனுக்கு அனுப்புறது. ரிசீவ்னா நான் ரிசீவராக இருந்து ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுக்கு உண்டான கமெண்ட், ரைட். ஸோ தட்ஸ் வாட் ப்ரிமிட்டிவ். இதில் பாருங்க, ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். பஃபர்டு ஆப்ஷனும் இருக்குது, அன்பஃபர்டும் இருக்குது. பஃபர்டுனா என்னன்னா, எனக்கு வந்து நான் அந்த டைமில் பிஸியாக இருப்பேன் யாராவது மெசேஜ் அனுப்பும்போது. அப்போ அந்த டேட்டா என்ன ஆகிடும், காப்பீட் ஃப்ரம் த யூசர் பஃபர் டு நர்ல் பஃபர். என்னோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நர்ல் பஃபரில் காப்பி ஆகிட்டு லேட்டராக நான் ஃப்ரீயான அப்புறம் என்னோட இதுக்கு வருது, நெட்ஒர்க்குக்கு வருது. அன்பஃபர்டு அப்படின்னு நான் என்ன அர்த்தம்னா, யூசர் கிட்ட இருந்து டைரெக்டாகவே இந்த நாளுக்கு போகாமே வரது தான் அன்பஃபர்டு. அப்போ நான் சிங்க்ரனஸாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும் வாங்கிக்கிறதுக்கு, ரைட். அப்புறம் இந்த ஆப்ரேஷன் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷனில் மோட்ஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன மோடு? சிங்க்ரனஸ் மோட், அசிங்க்ரனஸ் மோட், பிளாக்கிங் மோடு, நான் பிளாக்கிங் மோடு. இதை கம்பைன் பண்ணி தான் நம்ம கம்யூனிகேஷனே பண்ணுவோம். சிங்க்ரனஸ் மோடுன்னா என்னென்னா, செண்டும் ரிசீவும் ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க. ரெண்டு பேரும் நான் அனுப்ப போகிறேன், நீ வாங்கிக்க ரெடியா அப்படின்னு ஒரு ஹேண்ட் ஷேக் வந்துடும். அப்போ அனுப்புனதுக்கப்புறம் அனுப்பி அவங்க வாங்கிக்கிட்டாங்களான்னு பார்த்து அவங்ககிட்ட இருந்து அக்னாலேஜ்மெண்ட் வந்த அப்புறம் கனெக்ஷனை கட் பண்ணிப்பாங்க. அதுதான் சிங்க்ரனஸ் மோடு. அசிங்க்ரனஸ்னா என்ன அர்த்தம், அனுப்பிடுவேன், நீ வாங்க, அடுத்த சென்டர் ரிசீவர் வாங்குறாங்க வாங்கல எனக்கு அது கவலை கிடையாது, நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்டு இருப்பேன். அவங்க அனுப்பி அது எப்போ வேணாலும் போய் அது மெசேஜ் செய்கிறோம், அவங்க எப்போ வேணாலும் வாங்கிப்பாங்க. அவங்க ஓன் ஃபேஸில் அவர் அக்னாலேஜ்மெண்ட் அனுப்புவாங்க, வாங்கினதுக்கப்புறம் வாங்கிட்டாங்க நீங்கள் கொடுத்ததை அப்படின்னு. நான் பாட்டுக்கு ஓ அப்படியான்னு கேட்டுட்டு நான் என்னோட வேலைகளை தொடர்ந்துட்டே இருப்பேன். அது அசிங்க்ரனஸ் மோட், ரைட். சிங்க்ரனஸ் மோட்னா என்ன அர்த்தம், இப்போ நீங்கள் கால் பண்ணி பேசுறீங்க உங்கள் ஃபோன்லேருந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு, அது சிங்க்ரனஸ் மோட். ஏன்னா நீங்கள் கால் பண்ணும்போது அவங்க கனெக்ட் ஆகணும், தான் ஹேண்ட் ஷேக்கு. இப்போ நீங்கள் பேசுவீங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்க பேசி முடிச்ச அப்புறமா கேட்க மாட்டாங்க இல்லையா, பேச கேட்பாங்க. அப்புறம் ரெண்டு பேரும் கனெக்ஷனை வைக்கவா அப்படின்னு சொல்லி கட் பண்ணிடுறீங்க. இதுதான் சிங்க்ரனஸ் மோடு. அசிங்க்ரனஸ் மோட்னா என்ன தெரியுமா, நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்க, அது உங்க ஃப்ரெண்ட் எப்போ வேணாலும் பார்க்கலாம் இல்லையா. அப்போ நீங்க அனுப்பிட்டு நீங்க என்ன பார்த்துட்டாங்களான்னு பார்த்து அதை பார்க்குற வரைக்கும் வேற வேலை பார்க்காம இருப்பீங்க. ஸோ வேற வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க அனுப்பிட்டா ப்ளூ டிக் வருது, டபுள் டிக்கு, பார்த்துட்டாங்க, அவங்க எல்லாம் ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஓ சரி மெசேஜை படிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். தான் அசிங்க்ரனஸ் மோடு. பிளாக்கிங் மோடுன்னா என்ன, இந்த பிளாக்கிங்கிறது இந்த சிங்க்ரனஸோ அசிங்க்ரனஸோ இந்த மெசேஜ் அனுப்பி இதெல்லாம் போய் ப்ராப்பராக சேர்ற வரைக்கும் வேற வேலை செய்யாமல் இருக்கிறது பிளாக்கிங். நான் பிளாக்கிங்னா அதெல்லாம் அனுப்புறது மட்டும்தான். அதுக்கப்புறம் இவங்க பாட்டுக்கு இவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் நான் பிளாக்கிங் மோடு, ரைட். இன் ஜென்ரல் சிங்க்ரனஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கிங் மோடு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அதை மட்டுமே பார்க்குறது, அந்த வேலையை மட்டுமே, அதாவது அது மெசேஜ் போய் ரிசீவ் ஆகி அவங்ககிட்ட இருந்து கன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது, பிளாக் பண்ணிடுறது வேலையெல்லாம். நான் பிளாக்கிங்னா அப்படின்னா அந்த மெசேஜுக்கு ஹேண்ட் ஷேக்கிங் வந்தோடனே அனுப்பிட்டு அவங்க வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் ஓகே அவங்க ரிசீவ் பண்ணிக்க ரெடியாக இருக்கிறாங்கன்னு அவங்கள அலர்ட் பண்ணிவிட்டு வேறு வேலையை பார்க்குறது நான் பிளாக்கிங், சரியா. இப்போது இதை வந்து கம்பைன் பண்ணணும், இந்த மோடெல்லாம். சிங்க்ரனஸ் பிளாக்கிங், சிங்க்ரனஸ் நான் பிளாக்கிங், அசிங்க்ரனஸ் பிளாக்கிங், அசிங்க்ரனஸ் நான் பிளாக்கிங். ஸோ இந்த 4 மோடில் தான் இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் கம்யூனிகேஷன் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இதை வந்து தெளிவாக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். சிங்க்ரனஸ் சிங்க்ரனஸ் பிளாக்கிங், சிங்க்ரனஸ் நான் பிளாக்கிங், அசிங்க்ரனஸ் பிளாக்கிங், அசிங்க்ரனஸ் நான் பிளாக்கிங். இப்போது பிளாக்கிங் சிங்க்ரனஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஒரு கம்யூனிகேஷன் சேனல், கம்யூனிகேஷன் பேரடைம். இப்போ வந்து இதில் பாருங்கள், ப்ராசஸ் ஐ இருக்காங்க, ப்ராசஸ் ஜே இருக்காங்க இல்லையா. ப்ராசஸ் ஐ சென்டர், ப்ராசஸ் ஜே ரிசீவர், ரைட். இப்போ ப்ராசஸ் ஐ வந்து ஒரு மெசேஜை அனுப்புகிறாங்க, அது பாருங்கள் அவங்களுடைய பஃபரை கிராஸ் பண்ணி நாளுக்கு வந்துருச்சா. அதுக்கப்புறம் நம்ம மோடனா பிளாக்கிங் சிங்க்ரனஸ். இப்போ பாருங்கள், இங்கே பார்த்தா தெரியும், இங்கே ஒரு எம்டி ஹாலோ பிளாக் இருக்குது பார்த்தீங்களா. அப்போ என்ன அர்த்தம், இவங்க மெசேஜஸ் சென்ட் பண்ணுறாங்க, இது வந்து ரிசீவர் கிட்ட போகுது, ரிசீவர் ரிசீவ் பண்ணி அக்னாலேஜ்மெண்ட் அனுப்புகிற வரைக்கும் இந்த சென்டர் ஒன்றுமே பண்ணாமல் பிளாக் ஆகி இருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் பிளாக்கிங் சிங்க்ரனஸ். சிங்க்ரனஸ் இங்கே எங்கே இருக்குது, இப்போ இவங்க வந்து மெசேஜை அனுப்ப போகிறேன்னு சொல்லும்போது ரிசீவர் ஓகே நான் ரெடின்னு சொல்கிறாங்க இங்கே. அப்புறம் அவங்க மெசேஜை சென்ட் பண்ணுறாங்க, சென்ட் பண்ணப்பறம் அது நான் ரிசீவ் ஆகிடுச்சு. அது இங்கே வந்து சென்டர் அவங்க பஃபரில் அவங்க லைனில் வாங்கிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேருமே பாருங்கள், இந்த ரிசீவர் நான் ரெடின்னு ரிசீவ் மெசேஜ் அனுப்புனதுக்கப்புறம், அக்னாலேஜ் பண்ணதுக்கப்புறம், ரெடின்னு ஹேண்ட் ஷேக் பண்ணதுலேருந்து மெசேஜை ரிசீவ் பண்ணுற வரைக்கும், அக்னாலேஜ்மெண்ட் அனுப்புகிற வரைக்கும் இந்த ரிசீவரும் எந்த வேலையும் செய்யலை.
ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் பிளாக்கிங் சிங்க்ரனஸ் சென்ட் அண்ட் ரிசீவ். சி ஹியர், ப்ராசஸ் ஐ இனிஷியேட் த சென்ட் அண்ட் என்டர்ஸ் இன்டு பிளாக் மோட். அதே மாதிரி ப்ராசஸ் ஐ சென்ட்ஸ் அ மெசேஜ், ப்ராசஸ் ஜே ரெஸ்பாண்ட் ரெடி ஸ்டேட், process data is copied to the receive buffer, acknowledgement back to the sender will be initiated, and control return to the sender process, send complete and process I unblocked, right? So இந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் blocking synchronous. இதே blocking இதே நான் பிளாக்கிங் சிங்க்ரனஸ் அப்படின்னா என்ன? இதே தான் இங்கே பாருங்க. இப்போ இந்த சென்டர் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க மெசேஜை இல்லையா? சென்டர் சென்ட் மெசேஜ் டு ரிசீவர் அண்ட் கெட்ஸ் காப்பிடு ரெஃபர் டு த நல் பஃபர். இங்கே நடந்துருச்சா? இப்போ இமீடியட்டாக பாருங்கள், ஒரு கண்ட்ரோல் இங்கே ரிட்டர்ன் ஆகிடுது. சென்டர் சென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த சென்டர் சென்ட் பண்ணுறேன்னு சொன்னும்போது ரிசீவரும் நான் ரெடின்னு சொல்கிறாங்க. சரியா? ரெடின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பிளாக் ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இந்த இனிஷியேஷன் டைமில் மட்டும்தான் பிளாக் ஆகிருக்கு. இந்த ஹாலோ பாக்ஸ் இருக்குது, கவனிச்சுக்கோங்க. ஓகே, மற்ற நேரம் இல்லை, கண்ட்ரோல் உடனே ரிட்டர்ன் ஆயிடுது. அப்போது என்ன ஆகிடும், இந்த நல் பஃபரில் இருக்கிற டேட்டா எப்போ வேணாலும் ரிசீவருக்கு ரிசீவ் ஆகும். இந்த ரிசீவரை அதை வாங்கிக்கிட்டு அவங்க ஓன் ஃபேஸில் இங்கே அக்னாலேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த அக்னாலேஜ்மெண்ட் இங்கே போகுது. அப்புறம் இந்த சென்டர் தெரிஞ்சுப்பாங்க மெசேஜ் ஆயிடுச்சுன்னு. அது வரைக்கும் அவங்க சும்மாலாம் இல்லை, ரிசீவரும் சும்மா இல்லை. ஒன்லி அந்த சென்ட் அண்ட் ரிசீவை இனிஷியேட் பண்ணும்போது மட்டும்தான் அவங்க பிளாக் ஆகுறாங்க. மற்ற நேரம் ஃப்ரீயாக அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. மெசேஜ் பாட்டுக்கு எப்போ வேணாலும் போகுது, ரிசீவ் ஆகுது, அக்னாலேஜ்மெண்ட் வருது, வந்தால் தெரிஞ்சுக்கிறாங்க, அவ்வளோதான். ரைட்? இதுக்கு பேர் தான் நான் பிளாக்கிங் சிங்க்ரனஸ் சென்ட் அண்ட் ரிசீவ். ரைட்? இப்போது பிளாக்கிங் சிங்க்ரனஸ் சென்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், இது வந்து பிளாக்கிங் சிங்க்ரனஸ் சென்ட். இந்த சென்டர் இந்த பிளாக் ஆகிட்டு மெசேஜை சென்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ரிலீஸ் ஆகிக்கிறாங்க. இது ஒரு அசிங்க்ரனஸ் சென்டுங்கிறனால நம்ம ரிசீவர் பக்கத்தில் எதுவுமே போடலங்க. ஏன்னா எப்போ ரிசீவர் ஃப்ரீயாக இருக்காங்களோ அப்போ அவங்க ரிசீவ் பண்ணிப்பாங்க. ரைட்? ஸோ இந்த எனிவே இது அசிங்க்ரனஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. பிளாக்கிங்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த சென்டர் வந்து ப்ராப்பராக மெசேஜை சேனலில் போடுற வரைக்கும் வேறு வேலை செய்ய மாட்டாங்க. தட்ஸ் வாட் பிளாக்கிங் அசிங்க்ரனஸ் சென்ட். நான் பிளாக்கிங் அசிங்க்ரனஸ் சென்ட் பாருங்கள், இங்கே பார்த்து கவனிச்சா தெரியும். இப்போ சென்டர் வந்து நான் அனுப்ப போகிறேன்னு ப்ரிப்பேர் ஆகும்போது மட்டும்தான் பிளாக் ஆகியிருப்பாங்க. அனுப்புறதுக்கு சேனல் பிஸ் அவைலபிளாக இருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே அவங்க மற்ற வேலையை பார்த்துட்டு இந்த டேட்டாவை தூக்கி பஃபரில் போட்டுருவாங்க, அவ்வளோதான். இந்த பஃபர் எப்போலேருந்து அது ஏதோ ஒரு டைம் அசிங்க்ரனஸாக ரிசீவர் ரெடி ஆகிறப்போ அனுப்பப்படும். அது வரைக்கும் சென்டர் இங்கே வெயிட் பண்ணலை. ப்ரீவியஸ் கேஸில் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணாங்க இல்லையா? அந்த டேட்டா வந்து சேனலில் சென்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்கல்ல, அப்படி வெயிட் பண்ணாமல் இனிஷியேட் பண்ணி பஃபரில் போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வேறு வேலையை பார்க்குறாங்க. இதான் நான் பிளாக்கிங் அசிங்க்ரனஸ் சென்ட். சரிங்களா? இப்போது thank you for patient listening. Let's meet on to the next class. இந்த இன்ட்ரடக்ஷன் பார்ட் இதோட முடிஞ்சதுங்க. இதில் நம்ம ஒரு சம்மரி சொல்லணும்னா என்ன சொல்லலாம், இது டிஸ்ட்ரிபியூட்டட் சிஸ்டம்னா என்ன, டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன, அப்புறம் அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், கீ கேரக்டரிஸ்டிக்ஸ், வேரியஸ் லேட்டன்சிஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? சரி, வேரியஸ் டிரான்ஸ்பரன்சிஸ் எல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ப்ரிமிட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்தோம். சென்ட் ரிசீவ் ப்ரிமிட்டிவ் பார்த்தோம். அப்புறம் மோட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம். சிங்க்ரனஸ், அசிங்க்ரனஸ், பிளாக்கிங், நான் பிளாக்கிங், அது எப்படி இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோங்க. இதுதான் டிஸ்ட்ரிபியூட். இந்த ப்ரிலிமினரி மட்டும் இப்போ பார்த்துருக்கோம். அடுத்த லெசனில் முக்கியமான டாப்பிக்கில் ஒன்று ஒன்றா